ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் வந்து வெட்டினாங்க கைஸ். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னடா 10 நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ்லாம் இப்போ வந்துடுற அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டுக்க கூட வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புதுசாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா, அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா கைஸ், அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். மற்ற சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நியூஸில் பார்த்துருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, அதனால தான் அந்த வீடியோ வந்து போடுறேன். நான் வந்து அன்னைக்கே சம்பவம் இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லேயே போடாத காரணம் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில பிரச்சனைகள். ஓகேங்களா கைஸ், சரி ஓகே, அதெல்லாம் நம்ம ஒதுக்கிறோம். இவர் வந்து யார் அப்படின்னு பார்ப்பாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் அதாவது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடத்தில் இருக்கக்கூடியவர் தான் கைஸ். ஒரு பேர் வந்து நேசப்பிரபு. ஓகேங்களா, ஏஜ் வந்து 31. இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் 7 டிவி சேனல் இருக்குல்ல, அதோட ரிப்போர்ட்டர். ஓகேங்களா, ரிப்போர்ட்டர் அப்படின்னா இந்த டிவி முன்னாடி வந்து நியூஸ் வாசிப்பாங்க தெரியுமா, ஸ்க்ரீன் முன்னாடி, அவங்கெல்லாம் கிடையாது. இவர் வந்து எப்படின்னா அந்த ஃபீல்டில் போய் வந்து செய்தியை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. சரிங்களா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும், அது கிராமமாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஊர்லேயும் வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ், இவர நேசப்பிரபு வர மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லா ஊர்லேயுமே, தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன இந்தியா ஃபுல்லாகவுமே இருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர் தான். ஓகேங்களா, பட் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு வந்து காசு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் சம்பளம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபினான்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியும். பட் வந்து சம்பளம் வந்து கம்மியாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இவரும். ஓகேங்களா, அந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட நம்ம ஃபுல்லாக இப்படி தான். ஓகேங்களா கைஸ், இவர் வந்து ஜனவரி 24 காமநாயக்கம் பாளையத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் டு சாரி கைஸ், பொள்ளாச்சி டு பல்லடம் போகிற ரோட்டில் தான் அவர் வந்து நின்றுருக்காரு. ஓகேங்களா, அப்போ வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வந்து ஒரு 5 பேர், முகம் தெரியாத 5 பேர் மர்ம நபர்கள்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து அருவாளோட துரத்திட்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க் ஒன்று இருக்குது கைஸ், அங்கே தான் வந்து நின்றுட்டு இருந்தார். அந்த சம்பவம் அவங்க வந்து அவரை வெட்டைக்கு முன்னாடி அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். உடனே இவர் பதறிப்போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெட்ரோல் பல்லுக்கு உள்ளுக்கு ஓடி அவங்க ஒரு பெட்ரோல் பல்க், எல்லா பெட்ரோல் பல்க்குமே வந்து ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த ஆஃபீஸுக்குள்ளே ஓடி போய் ஒழிதாரு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 5 பேரும் வந்து அவரை பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸ் கதவெல்லாம், அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு உள்ளுக்க போயிட்டு கை காலில் ஃபுல்லாக சர மாதிரியாக வெட்டியிருக்காங்க. வெட்டி மொத்தம் வந்து 60 சம்திங் 60 வெட்டுக்கு மேலே வெட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து வெட்டலை. ஓகேங்களா, அவர் வந்து இதுக்கு மேலே வேலையே பார்க்கக்கூடாது, எப்போதும் படுத்தப்படத்துக்கே கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வெட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வெட்டின விதம் அப்படி அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா கைஸ், அந்த உடனே இவரை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா நேற்று வந்து நம்ம ஒரு ஆடியோ வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஒரு ஆடியோவில் வந்து ஒரு பார் ஓனர் வந்து இவர் வந்து களி ஊற்றுவார், அசிங்கமாக கேட்பார். ஓகேங்களா, அதே அவர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு, நீ வந்து அண்ட் வந்து 4000 ரூபா வாங்கியிருந்தாடா, நீ பெரிய யோக்கியமா அப்படி இப்படின்னு சொல்லி வைத்திருப்பார். ஓகேங்களா, இவரும் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்க அந்த ஆடியோ கேட்டல இருந்து. ஏன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா, இவர் அந்த அமௌண்ட் வாங்கலை அப்படின்னா இவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம், நான் ஏற்றடா அமௌண்ட் வாங்கியிருந்தேன், ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, பட் வந்து அவர் வந்து அந்த அவர் பார் ஓனர் அந்த மாதிரி சொன்ன உடனே இவர் வந்து வேற ஒரு டாபிக்கு தான் அவர் வந்து போவாரே தவிர அதை வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. அவர் கூட சொல்லுவார், அந்த ஆடியோ நல்லா கட்டிங்கன்னா தெரியும், ஆடியோ கேட்கல அப்படின்னா போய் கேளுங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, நான் வந்து ஜிபே அப்போ யாரா வச்சிருக்கா, அவங்க அப்பா நான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதனால வந்து நான் நேற்றுள்ள வீடியோலே சொல்கிறேன், வெட்டினவனும் நல்லா கிடையாது, வெட்டு வாங்கினவனும் நல்லா கிடையாது, வெட்ட சொன்னவனும் நல்லா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட் இருந்தாலும் இவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து எப்படி சொல்ல, மெயின் காரணமெல்லாம் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, இவர் வந்து ஆல்ரெடி வந்து கைஸ் அவரை வெட்டுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கான்டாக்ட் பண்ணி 100க்கு ஃபோன் போட்டு பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு. பட் வந்து அங்கேருந்து பாதுகாப்புலாம் கொடுக்கல. அதுக்கு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி அவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே கைஸ், அன்னைக்கு இப்போ அவருக்கு ஜனவரி 24 அந்த மாதிரி சம்திங் சம்பவம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு காலையிலேருந்து அவர் வெட்டுப்பட்டாரோ அந்த டயத்து வரைக்கும் வந்து அவர் வந்து போலீஸ்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து வாரது, அவங்க வந்து நிற்கிறது, அவங்க வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து அடிக்கடி போலீஸில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, யாராச்சும் அனுப்பிவிடுங்க ஆள் அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு 2-3 நாளாவே வந்து நோட்டம் போட்டிருக்காங்க. வயசுலாம் அந்த நோட்டம் போட்டவங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வயசு ஒரு என்னோட கூட வயசு கைஸ் 26, 25,
27 இந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்க தான் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு திருப்பு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவர் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் ஓகேங்க அவர் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மொபைல் கடை உண்டுக்கா. அந்த மொபைல் கடையில் ஒரு நாள் விசாரிச்சிருக்காங்க இவரை. அதுக்கப்புறம் வந்து இவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு தோட்டம் இருக்குமா, அங்கே நின்று இவரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதையும் வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரு ஃபோன் போட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அவரோட அப்பா கிட்டே இதுதான் அவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே அவங்க அப்பா கிட்டே வந்து அவரை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அவரோட வீட்டு அட்ரஸை கட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து நோட்டம் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 நாளாக நல்லா நோட்டம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு செய்கையை வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அது வந்து போலீஸ் வந்து எதுக்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு, அதையும் பார்ப்போம். சார் சொல்லுங்க சார். பின்னாடி தான் வந்துட்டாங்க. ஸ்ரீபதி கிட்ட வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுங்க சார். ஹெல்மெட் போட்டு 2 பேரு ஹோட்டலுக்கு வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ரைட்டு சார். வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க. வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேரு ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார். அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க. Yamaha R15. ஆமாங்க. கலர் எதுனா தெரியுங்களா சார்? நான் வேணா இப்படி நிக்கிறேன் சார் ரோட்ல வந்தவங்க என்னமோ பண்ணிட்டேன். எதுனா இல்ல வண்டி வந்து கலர் பண்ணிட்டேன் சார். இல்லைங்க சார், கலர் எதுனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லைன்னு சார் இது சொல்றேங்க. கலர் ஒரே நிமிஷம் சார். கலர் பிளாக்குங்க சார். பிளாக்குங்களா? ஆமாங்க சார். இருங்க இங்க ஒரே நிமிஷம் சார். கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறாங்க சார். பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்க? ஆமாங்க. நான் இங்க வந்துட்டேன். பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வந்துட்டேன். வண்டி மறுபடியும் நிப்பாட்டிட்டானு. நீங்க இப்ப வீட்டுக்கு போகணும் சார்? போறீங்களா சார்? வீட்டுக்கு போறீங்க சார். வண்டி எங்க நிக்கிறானு பாக்குறதுக்காக வந்தேன். வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. பெட்ரோல் பங்க்ல வண்டி எடுத்துட்டானுங்க இப்போ. சரிங்க சார், ஒன்னும் பிரச்சனை. நீங்க வீட்டுக்கு சார். ஓகே சார். இது 3 டைம் வந்துட்டானுங்க. இப்போ வந்துட்டு இப்போ என்னை பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். இங்க ஆள் இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க. வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார். அந்த ஸ்ரீபதி தாண்டனே வண்டி நின்றுச்சு. ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார், பைக்ல வரல. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேல ஏன்னா இதோட 3ஆம் டைம் 4ஆம் டைம் பண்றானுங்க. 2 பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல, பிளாக் கலர் வண்டி. சரிங்க சார். சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடிவேல இருக்காங்க சார். இப்ப அவங்க நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க. வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க. இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க, நின்னுட்டானுங்க. இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே என் பின்னாடியே வந்துட்டு ஏன்னா சுத்தி இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க. வாங்க ஒரே நிமிஷம் வாங்க. இப்போ ஒரு ஆடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஆடியோ வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து அவர் வந்து பின்தொடர்ந்து அவரை வந்து நோட்டம் பண்றது, எங்கெல்லாம் தலைவரம் போறான் வைக்க அப்படிங்கிறது வந்து நோட்டம் படும் போது அப்பவும் வந்து அவர் வந்து ஃபோன் போட்டு அதாவது போலீஸுக்கு ஃபோன் போட்டு அப்பவும் இதெல்லாம் சொல்லிருப்பாரு. அப்போது அவங்களோட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அதாவது அதர் சைடு அந்த போலீஸ்காரங்களோட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு டிஃபரெண்டாக எப்படி சொல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோணியில தான் அவங்களோட கேள்விலாம் இருந்துச்சு. அதாவது கைஸ் இப்போ வந்து ஒரு சாமானிய ஒரு மனுஷன் இருக்காங்க கைஸ். அவன் வந்து அவனோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து வந்து போலீஸுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸோட வேலை என்ன வேலை, உடனே அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு அவன் எங்கே நிற்கானோ அதை கேட்டுட்டு அந்த அட்ரஸை கேட்டுட்டு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறதா போலீஸோட வேலை போட்டு பார்த்தீங்களா, போலீஸோட வேலை. ஓகேங்களா, பட் வந்து இவங்க வந்து அங்கே உள்ள போலீஸ் வந்து என்ன அப்படின்னா கைஸ், அவன்கிட்ட கேட்குற கொஸ்டின், அவர்கிட்ட கேட்குற இந்த அவர் பேர் என்ன பேர் நேசப்பிரபு, அவர் வந்து வயசு 31 கைஸ். ஓகேங்களா, அவர் கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் என்னமோ சொல்லிருப்பாங்களே, வண்டியோட கலர் என்ன, வண்டி வந்து ஸ்பீடாக போகிற வண்டியா மெதுவாக போகிற வண்டியா, வண்டியோட மாடல் என்ன, அவள் வந்து முடி வெட்டியிருக்கானா மொட்டை அடிச்சிருக்கானா, அதுக்கப்புறம் அவன் வந்து ஜட்டி போட்டிருக்கானா போடலையா, அவன் வந்து சட்டை போட்டிருக்கானா பனியன் போட்டிருக்கானா, வெள்ளையாக இருக்கானா கருப்பாக இருக்கானா புது நிறமாக இருக்கானா, இப்படிங்க ஒரு தேவையில்லாத ஒரு கொஸ்டின்ஸாக தான் நிறையா இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே கைஸ், இவ்வளோ விஷயம் அவங்க வந்து அடிக்கடி இவர் வந்து நேசப்பிரபு வந்து அடிக்கடி வந்து போலீஸில் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்லுவாங்க இங்கே ஆள் இருக்குது உடனே நான் உடனே அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் கைஸ். அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா கைஸ், வேறு எதுவும் கிடையாது கைஸ். அதாவது இவர் தான் சொன்னோம்னா இவர் வந்து ஃபீல்டில் போய் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவர். ஓகேங்களா, இவருக்கு வந்து பிரச்சனை எங்கேருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கைஸ்,
அதாவது இவர் வந்து அங்கே, அதாவது அந்த நான் சொன்னோன்னா அந்த பல்லடம் அந்த ஒரு ஏரியா சைடு இருக்குல்ல கைஸ், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடம் அங்கெல்லாம் இருக்குது. அங்கே வந்து லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பாருக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. அதை ஃபுல்லாக நியூஸில் எடுத்து நியூஸை கலெக்ட் பண்ணி அதை எடுத்து போடுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், இந்த போலீஸ்காரங்க வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காத மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்லடத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிசிஐடி அவர் பேர் வந்து சுபீன் பிரபு ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து லண்டன் ரெஸ்டாரண்ட் ஓகேங்களா. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தேவராஜ் ஓகேங்களா. அவர்கிட்ட வந்து லஞ்சம் கேட்டுட்டாங்க. அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே ரொம்ப கரசா ஒரு மிரட்டுற தோணிலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி. ஸோ அதனால ஏதாச்சும் மிரட்டிருப்பார்ல, ஹோட்டல் எழுத்து மூடுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பார்ல. அவர் வந்து தற்கொலைக்கு கொண்டும் அவர் வந்து போயிருக்காரு கைஸ் ஓகேங்களா. அந்த நியூஸ்லாம் இவர் தான் வந்து வெளியில் கொண்டு வந்தார். யார் இந்த அவர் பேர் என்ன பேர் நேசப்பிரபு ஓகேங்களா. அதனால தான் வந்து போலீஸ் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல. இந்த முழு இதுக்கு சப்போர்ட் அவருக்கு வந்து வெட்டதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததே போலீஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஆடியோ அதெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்க கைஸ். இல்லைன்னா நான் கைஸ் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் வந்து ஒரு இடத்துல நின்று போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாரு கைஸ். அந்த அவரை வெட்டுறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு இடத்துல நின்றுப்பார் ஓகேங்களா. அந்த இடம் பேர் ஸ்ரீபுரமா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க கைஸ், ஏதோ ஆமாம் ஸ்ரீபுரம் தான் கைஸ் ஓகேங்களா. அதில் வந்து அங்கே நின்றுட்டு தான் போலீஸ்ட்டு வந்து பாதுகாப்பு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவர் நின்னதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் கைஸ் ஓகேங்களா. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா கைஸ். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவர் இருக்க இடத்துக்கும் ஓகேங்களா. அங்கேருந்து கூட இவங்களால வர முடியல. அப்போம்னா அதுக்கான பின்னணி எதுவாக இருக்கும், இது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஓப்பனாகவே தெரியுது ஓகேங்களா கைஸ். நீங்களே வந்து யோசித்து பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கடை இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் இருக்கலாம். அவ்வளோ தூரத்தில் தான் நீங்கள் இருக்க இடத்துல தான் நேசப்பிரபு நிற்கார் அப்படின்னா, நீங்கள் இருக்க இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி என்ன லேண்ட்மார்க் இருக்கோ அங்கே தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஓகேங்களா. அங்கேருந்து வர்றதுக்கு, அங்கே ஃபோன் பேசிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர்னா பைக்கில் வர்றதுக்கு எவ்வளோ கைஸ் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அவ்வளோதான் ஆகும். பட் வந்து அவங்க வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்காம இருந்தாங்க. அது வந்து ஓப்பனாக வந்து தெரியுது ஓகேங்களா. சொல்லுங்களா சார்? இருக்குங்க சார், இப்போ கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார், கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா சார்? இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த ஓட்டு போறீங்க சார். இருக்குங்க சார், இப்போ கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார், கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா சார்? இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? சார் என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த ஓட்டு போறீங்க. இப்போ ஒரு ஆடியோ போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கேட்டிருப்பீங்க, கேட்கல அப்படின்னா திரும்ப கேளுங்க. அதாவது அவர் வந்து வெட்டுறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னக்கூட்டி போலீஸ், அப்பவும் போலீஸில் கான்டாக்ட் தாங்க இருப்பார். அப்பவும் போலீஸ்கிட்ட கான்டாக்டில் தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து அந்த ஒரு ஆடியோ வந்து எனக்கே ஒரு மாதிரி வந்து பதறது கைஸ், நெஞ்சிடலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறது. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, ஐயோ போச்சு என் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து கத்தி வந்து பேசியிருப்பாரு ஓகேங்களா. அதாவது கைஸ் எப்படி சொல்ல, இதான் கைஸ் நமக்கு கவர்மெண்டோட லட்சணம் இது ஓகேங்களா. இனியாச்சு வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. அப்போனா தான் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வந்து இன்னும் வந்து நாசமாக தான் போகும், நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் வந்து நாசமாக தான் போகும் ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பேசிக் ஒரு நீட்ஸ் கைஸ், போலீஸ்லாம் இருக்கிறது வந்து மக்களுக்கு உதவுறதுக்கு தான் ஓகேங்களா. ஒரு ரிப்போர்ட்டருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பழைய ஒரு பகைய வெஞ்சன்ஸ் வந்து வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள் வந்து யாராச்சும் ஒருத்தன் வந்து கால் பண்ணி, இப்போ நானே கால் பண்ணி கேட்க அப்படின்னா அவன் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை வந்து பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க. இதே இது ஒரு கொலை பண்ணாலோ இல்லை ஒரு ரேப் பண்ணாலோ அதை வந்து பெரிய கேஸாக பார்ப்பானே தவிர மெத்த கேஸெல்லாம் வந்து சின்ன கேஸாகவே வந்து விட்டுருவான் ஓகேங்களா. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை ஓகேங்களா கைஸ். இப்போ வந்து இவர் வந்து வெட்டிட்டாங்க, இவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ கைஸ், அது வந்து 2வது ஓகேங்களா. அதை அங்கிட்டு போட்டுக்கலாம்.
பட் வந்து 7 வருஷமா அந்த நியூஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இவரை நம்பி தான் இவர் எப்படி வயசு 31 வயசு வயசு இவருக்கு எப்படியும் வந்து கல்யாணம் முடிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் கூட இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரால் தான் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா, அவங்களோட ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃபு, பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க, இவங்க வாங்குற அந்த சின்ன சம்பளத்தை வச்சு தான் அந்த ஒரு ஃபேமிலியை ரன் ஆகிட்டு இருக்கு. இவர் இப்போ வந்து சாதாரணமாக வெட்டி அவர் வந்து படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து இருந்து யோசித்து பார்க்கணும் கைஸ். சும்மா வந்து நம்ம எப்படி சொல்ல, இன்னொரு விஷயம் என்ன கைஸ், நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்கிறோம், அதாவது இந்த கவர்மெண்ட்டையோ இல்லை போலீஸையோ குறை சொல்கிறோம். பட் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கையில முட்டாப்பயிர்களாக இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கு, இன்னைக்கு தான் வந்து நேசபுரம் வந்து வெட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சிடென்ட் தான் இன்னைக்கு மட்டும்தான் வந்து பரபரப்பாக படிப்பானுங்க கேட்பாங்க. இது கூட இல்லை கைஸ், இப்போ ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்ற வலைதளத்துலாம் வந்து செஞ்சுக்கேன் ரொம்ப கண்டனம் தெரிவிப்பாங்க, வைப்பானுங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வேற அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருவானுங்க. அது என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சா கிடைக்கலையா, அந்த குடும்பம் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஓகேங்களா, அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம், அதோட சரி விட்டுருவோம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் வந்து திருந்துங்க, கொஞ்சம் என்னன்னு சொல்ல திருங்க, தயவு செஞ்சு வந்து திருந்தி வாழுங்க. அதாவது வந்து இப்போ ஒரு 10 நாள் இருக்கும் வயசு இவருக்கு இந்த மாதிரி நடந்து. ஓகேங்களா, அந்த ஒரு 2 நாளாக வந்து நியூஸில் அதிகமாக போட்டு தாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளும் வந்து நிறைய பேர் நீங்களும் வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும் வைக்கணும் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அடுத்த கிட்ட வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அவருக்கு என்ன நடந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி எப்படி நாசமாக போனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய நம்ம மேலே ஒரு ஃபால்ட். ஓகேங்களா, அண்ட் வந்து இவர் இப்போ வந்து நேசப்பிரபு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு. ஓகேங்களா, அந்த இதையும் நான் போடுறேன் பாருங்க. அண்ட் வந்து அவங்களோட அந்த நியூஸ், அவர் ஒரு 7 வருஷமா வந்து மாலா உழைச்சிருக்காருலாம் கார்பரேட், அந்த நியூஸ் 7 டிவி சேனலு, அவங்க வந்து நாங்கள் வந்து எங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அண்ட் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து அதை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. அப்புறம் வந்து நம்ம நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்களா ஒரு தலைவர், நம்மளோட சிஎம் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா அவருக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க கைஸ். என்ன சொல்லன்னு தெரியல. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்கிறப்ப நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.